இந்தியா வச்சிருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானங்களை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்டர் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 26 டசால்ட் ரஃபேல் போர் விமானங்கள் 63,000 கோடிக்கு பிரான்ஸ் கிட்ட இருந்து ஒப்பந்தம் ஆகியிருக்காங்களா இந்தியா. ஏற்கனவே 36 போர் விமானங்கள் இருந்தாலும் கூட இந்தியாவோட ஏலும் பலப்படுத்த இந்த 26 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கப்படுறதா சொல்றாங்க. சிந்தூர் ஆபரேஷன்ல கூட இந்த ரஃபேல் போர் விமானங்களை தான் பயன்படுத்தப்பட்டதா. மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய இந்த டசால்ட் ரஃபேல் போர் விமானம் எந்த ஒரு வானிலையும் பொருட்படுத்தாமல் பறக்கக்கூடிய தன்மையுடையதுன்னு சொல்றாங்க. இந்த ரஃபேல் போர் விமானம் அணு ஆயுதங்களை கூட எடுத்து செல்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது. ஒரு தடவை எரிபொருளை நிரப்பினா போதுமா 4000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பறக்கக்கூடிய தன்மையுடையதான். அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாத இந்த ரஃபேல் போர் விமானத்தை எதிரி நாட்டு ரேடரால கூட கண்டுபிடிக்க முடியாது. 4000 கிலோ எடையுள்ள இந்த போர் விமானம் 50,000 அடிக்கு மேல வரைக்கும் பறக்கக்கூடிய தன்மையுடையதான். முதலா இந்த ரஃபேல் போர் விமானங்களை தனியா ஓட்டினது யாருன்னு பாத்தீங்கன்னா குணால் சௌத்ரி என்ற ஒரு ஏர்போர்ஸ் ஆபீசர் தான். தற்போது இந்த ரஃபேல் போர் விமானங்களை ஓட்டக்கூடிய ஒரே பெண்மணியா இருக்காங்க சிவாங்கி சிங். இந்த ரக ரஃபேல் போர் விமானங்களை அரேபிய நாடுகளான யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகள் வாங்கியிருக்கிறாங்களாம்.